எனில் மாதவா தாமே பரமாத்மாவா? ஆம் பார்த்தா, நானே பரமாத்மா. என்னை போல நீயும் பரமாத்மாதான். ஆனால் அந்த சத்தியத்தை நீ இன்னும் உணரவில்லை. நான் அந்த சத்தியம் அறிந்தவன். அப்படி என்றால் தம்மிடம் சமர்ப்பணமாவது இறைவனிடம் சமர்ப்பணமாவதற்கு இணையல்லவா? நிச்சயமாக. என்னிடம் சமர்ப்பணம் செய்வது பரமாத்மாவிடம் சரணடைவதற்கிணை. சர்வ தர்மான் பரித்யஜ மாமேக் சரணம் பிரஜ். ஜகத்தையே தியாகம் செய்து என் சரணங்களில் சரணடை பார்த்தா. நானே இந்த அகிலம். அகிலத்தின் அனைத்து அணுவும் நானாவே. சூரியனும் நானாவே. குளிர் சந்திரனும் நானாவே. நட்சத்திரங்களும் அனைத்து கிரகங்களும் நானே. ஒளி பொருந்திய சூரியனை விட புராதனன். விருட்சத்தில் துளிர்க்கின்ற தளிரை விட புதுமையானவர். அனைத்து மானிடரும் நானாவே. மேலும் சொர்க்கம் மற்றும் நரகத்தை ஆட்டுவிக்கும் சக்தியாவே. கொடிய எண்ணம் கொண்ட துரியனும் நான். வில்லேந்திய விஜயனும் நானே. எவ்வாறு இது சாத்தியம் மாதவா? தம்முடைய ஜனனமானது நிகழும் காலத்தில் நிகழ்ந்துள்ளது. எந்த தாயின் கர்ப்பத்தில் ஜனித்தீரோ அந்த தாயானவரும் உயிரோடு இருக்கையில் தாம் எவ்வாறு சூரியனுக்கும் புராதனனாவீர்? நீ சரீரத்தை காண்கிறாய் அர்ஜுனா. நான் எடுத்துரைப்பதோ ஆத்மாவை குறித்து. நான் அநேக ஜனனம் எடுத்தவன் பார்த்தா. பற்பல அவதாரங்களை நான் எனதாக்கியவன். எண்ணற்ற சரீரங்களை ஆடையாக்கி இந்த மண்ணில் புதைத்தவன் நான். இனியும் நான் மேலும் மேலும் ஜனனம் எடுப்பேன். தர்மம் தன் பலத்தை இழக்கும் போதெல்லாம் சத்புருஷர்களை அகிலத்தில் தோற்றுவிப்பதற்காக, அதர்மிகளை வேறறுப்பதற்காக, தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காக நான் புவியில் ஜனனம் எடுப்பேன். இந்நிகழ்வு ஒவ்வொரு யுகத்திலும் நடந்துள்ளது. இனிவரும் காலத்திலும் இந்த நிகழ்வு தொடரும். நானே அனைத்துமான பரமாத்மா. மச்சாவதாரமும் நானே. வாமன அவதாரமும் நானே. பரசுராமரும் நானாவே. தசரத நந்தன் ராமரும் நானாவே. நானே பிரம்மா விஷ்ணு சர்வேஸ்வரன். அத்துடன் சரஸ்வதி காளி மகாலட்சுமியுமாவே. நான் ஆண்மகனும் அல்ல, நான் ஸ்திரீயும் அல்ல, இரண்டும் அல்லாதவனும் அல்ல. சரீரம் உற்றவன் நான், சரீரம் அற்றவன் நான். ஞானம் நான், சிருஷ்டியும் நான், ஆன்ம ஒளியும் நான், பரபிரம்மமும் நான். காணும் அனைத்தும் நான், எதுவும் மற்ற சூக்ஷ்மமும் நான். பிறப்பற்றவன் நான், இறப்பற்றவன் நான். ஜகத்தில் வாழும் ஜீவன்கள் அனைத்தும் தலை வணங்கும் சிறப்புற்றவன் நான்.